தாயின் அந்தஸ்து என்ன? அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர இக்காலத்தில் அநேகர் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் பெரும் பாவத்திலே மூழ்கியிருக்காங்க. இன்னும் சிலர் பெற்றோர்களை தம்முடைய விரோதியாக கருதி அவங்களோட முகத்தில் கூட விழிப்பதற்கு கூட விரும்புறது கிடையாது. இன்னும் சிலர் தம்முடைய பெற்றோர்களின் மீது கோர்ட்டில் கூட வழக்கு தொடர்றாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. எந்தளவு தம்முடைய பெற்றோர்கள் நோயாளியாக ஆனாலும் கூட அவர்களுக்கு ஹித்மத் கூட செய்கிறதில்ல, அவங்கள நோய் விசாரிக்க கூட செல்றதில்லை. அது மட்டும் இல்லை, அவங்க மரணித்த பிறகும் கூட அந்த மையத்தை பார்க்க கூட செல்வதில்லை, நவுதுபில்லாஹ். மேலும் அந்த ஜனாசா வைபவங்களில் கூட பங்கு பெறுறது கிடையாது. இவனை அவனோட தாய் அவள் தாய் 10 மாதங்கள் வயிற்றிலே சுமந்து கஷ்டப்பட்டதும் இவளை பெற்றெடுத்ததும், நான் பெற்றெடுத்தும் பொழுது அவள் அடைந்த கஷ்டங்களும், இன்னும் இவனை பெற்றெடுத்த பிறகு இவன் ஆளாகும் வரை அவன் எடுத்துக்கொண்ட சிரமங்களும் கஷ்டங்களும் 1 2 குழந்தையா இருக்கும் பொழுது இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு விழித்து அலறும் பொழுது அந்த தாய் பதைத்து விழித்தெழுந்து இவனுக்கு பாலூட்டி சீராட்டி நிம்மதியாக தூங்க வைத்தது இவனுக்கு நினைவில்லையா? இம்மாதிரி நடந்தது 1 நாளா 2 நாளா பல நூற்றுக்கணக்கான நாட்கள் இவ்வாறு நடந்ததை இவர்களை மறந்துவிட்டாங்களா? இவன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது மலஞ்சலம் கழித்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு வீறிட்டு அழுத சமயம் பெற்றெடுத்த தாய் இவன் மீது அசுத்தங்களை எல்லாம் அகற்றி வெந்நீர் வைத்து அதை கழுவி சுத்தம் செய்து இவனுடைய சிரமத்தை நீக்கியதையும், அதே சமயத்தில் இவனை கொஞ்சி குழாவி முத்தமிட்டு மகிழ்ந்ததையும் இவன் மறந்துவிட்டானா? இவன் குழந்தையாக இருக்கும் சமயம் ஒரு சிறு எறும்பு கடிப்பதை கூட சகிக்க முடியாது. அந்த பாசத்தை தாய் பாசத்தை யாராலும் உணர முடியாது. தாய் பாசம் என்பது பெற்றெடுத்த தாயை தவிர யாரும் உணர முடியாது. மனிதர்கள் எல்லாம் நம்ம அனைவருமே சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ இரவுகள் நீ தூங்காமல் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவள் தூங்காமல் விழித்து உனக்காக சிரமப்பட்டதையும் நீ மறந்து விட்டாயா? நீ சுகக்குறைவாக இருந்த சமயம் உன்னை பார்த்து அந்த பெற்றெடுத்த தாய் கண்ணீர் வடித்தாள். மேலும் உனக்காக மனவேதனைப்பட்டதையும், சுகக்குறைவின் காரணமாக பல நாட்கள் பட்டினியாக இருந்தாலே உன் தாய், நீ அதையும் மறந்து விட்டாயா? உன்னை தொட்டிலே தூங்க வைத்துவிட்டு அடுப்படியில் அவள் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ அழுதாய். எனவே உடனே அழுகை சப்தத்தை கேட்டு ஓடி உன் அழுகையை நிறுத்தி உன்னை சிரிக்க வைத்த அவள் எடுத்துக்கொண்ட சிரமத்தையும் நீ மறந்து விட்டாயா? எனவே நம்மை சிரிக்க வைத்த நம் பெற்றெடுத்த தாயை நாம் மனம் கோணாமல் நடந்து அவர்களையும் சிரிக்க வைப்பதற்கு சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.